சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். توسلنا ببسم الله وبالهادي رسول الله وذل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. إلهي سل ذي الأمة من اللافات والنقمة ومن هم ومن حمى بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. إلهي ناسي القربى عن اللاسين واللقبى وكل بضية ضلبى بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. الله أكبر الله أكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாம் எனும் கருணையும் ஸலவாத் எனும் ஈடேற்றமும்
ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் புனித குடும்பத்தவர்கள் மீதும் சத்திய சீலர்கள் உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் நபி சொல் செயல் பின்பற்றுகின்ற நல்லோர் அனைவர் மீதும் என்றென்று உண்டாவதாக. கண்ணியமுள்ள இஸ்லாமிய சமுதாய சான்றோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே அவனிக்கு அருளாக வந்துதித்த அன்னலம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அகில உலக மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து படைப்பினங்களுக்குமே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது அருளை அருள்மறை மூலமாக, தனது அன்பை அருள்மறை மூலமாக, தனது சட்டங்களை அருள்மறை மூலமாக அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அனுப்பி வைத்தார். உலகிலே தோன்றிய மாந்தர்கள் உலகிலே வாழுகின்ற காலங்களில் எவ்விதமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு எழில்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிப்பு செய்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. அன்பர்களே, உலகிலே தோன்றிய மனிதர்களில் மாணிக்கங்களாக திகழ்கின்ற அருமை சமுதாய சான்றோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனிலே வாழுகின்ற நம்மவர் மீது அவன் தொடுத்திருக்கின்ற, அனுமதித்திருக்கின்ற, நிறைவேற்றியாக வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்ற காரியங்களை நிகழ்த்துவதற்காக வேண்டியே உலகிலே வாழுகின்ற காலங்கள் குறைந்த காலங்களோ நிறைந்த காலங்களோ எத்துணை காலங்கள் என்றாலும் கூட அந்த காலங்கள் நம்மிலிருந்து விடைபெறுவதற்கு முன்னதாக ஆற்ற வேண்டிய காரியங்களை அல்லாஹ் அருள்மறை சொல்லி காட்டுகிறான். உலகிலே மனித சமுதாயம் படைக்கப்பட்டதன் நோக்கமே இறைவனை வணங்குவதற்கு என்பதை தெளிவுபடுத்திய வல்ல ரஹ்மான் வாழுகின்ற காலங்களிலே இஸ்லாமியர்களாக வாழுகின்றவர்கள் எதனை எடுத்து நடந்திடல் வேண்டும், எதனை தவிர்த்திடல் வேண்டும் என்பதை, எவ்விதமாக நடந்து கொண்டால் தன்னுடைய அன்பும் அருளும் சமுதாயத்திற்கு உண்டு என்பதை, எவ்விதமான செயல்களின் காரணமாக இறைவனிலிருந்து அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு நமக்கு அருள்மயமானதாக அமைந்திருக்கின்றன. துனியாவிலே வாழுகின்ற காலங்களிலே ஆற்ற வேண்டிய கடமைகளை மறைமூலமாக நமக்கு சொல்லித் தந்தான். இபாதாத்துகள் எத்துணை என்றாலும் கூட அவைகளை ஆற்றுகின்ற பாங்கினை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தந்தான். எந்த இபாதாத்தாக இருந்தாலும், தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜகாத் ஆகட்டும், ஹஜ்ஜுடைய கடமையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இபாதாத்துகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நிகழ்த்தி காட்டினார்களோ அப்படி நிகழ்த்துவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எந்த வணக்கமும் இறைநபி சாராத வணக்கமாக இருந்தால் அதனை இறைவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதனை பொருந்திக் கொள்வதும் இல்லை. ஆகவே வணங்குகின்ற வணக்கங்கள் அனைத்துக்கும் மூலமாக முஹம்மது நபியை நமக்கு அல்லாஹ் அறிவித்து காட்டினான். கண்மணி நாதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழுமாறு நமக்கு அறப்போதம் செய்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. எல்லா வணக்கங்களிலும் முழுமையானதாக, முறையானதாக, நிறைவானதாக, இறுதியானதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற வணக்கம் ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற புனித யாத்திரை தான். அதனை நிகழ்த்துவதும் கூட அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நிகழ்த்தினார்களோ அப்படி நிகழ்த்த வேண்டும் என்று நமக்கு ஆணையிட்டான். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான். பொருள் வளமும் உடல் நலமும் உள்ளவர்கள் என் இல்லம் வர வேண்டும் என்று ஆணையிடுகிறான். என் இல்லம் வந்தாக வேண்டும், உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும், உங்களுக்கு நான் தந்திருக்கின்ற பொருளையும் அருளையும் நீங்கள் முறையான வழியிலே செலவு செய்ய வேண்டும், எனக்காக நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், என் கட்டளைக்கு நீங்கள் அடிபடியுங்கள், உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அறைகூவல் விடுக்கிறான் அருள்மறை மூலமாக. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகிலே வாழுகின்ற காலங்களிலே எந்த ஒரு மனிதன் அருள்மயமான ஹஜ்ஜுடைய கடமைகளை
உடல் வளமும் உடல் நலமும் பொருள் வளமும் இருந்து அதனை நிறைவேற்றாத நிலையிலே, ஹஜ்ஜுடைய கடனை நிறைவேற்றாத நிலையிலே, பொருள் இருந்தும் புறக்கணித்த நிலையிலே, அருள் பெற்றிருந்தும் அமல் செய்கின்ற ஆற்றல் இருந்தும் அவைகளை நிராகரித்த நிலையிலே ஒருவர் வாழ்ந்து ஹஜ்ஜினை நிறைவேற்றாமல் இறந்து போவார் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். எதிரிக்கு கூட இரக்கம் காட்டுகின்ற எம்மான், தன்னை எதிர்த்தவரை கூட அருள்மயமான பார்வைகளால் வசீகரித்த மாபெரும் இறையருள் பெற்ற செம்மல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவு செய்யாது, பொருள் இருந்தும் உடல் நலம் இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாது இறந்து போனால் அவர்கள் யூதர்களாகவோ நசராக்களாகவோ மரணிப்பதில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை என்று சொன்னார்களே. விளக்கம் உனக்கு புரிகிறதா? பொருள் இருந்தும் உடல் நலம் இருந்தும் இறைவனுடைய ஹஜ்ஜை இறைவனுக்காக வேண்டி ஆற்ற வேண்டிய அந்த அமலை ஆற்றாத நிலையிலே மறந்தவர்களாக அல்லது மறுத்தவர்களாக உலகிலே வாழ்ந்து மடிந்து போனவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவர்கள் யூதர்களாக இருந்தால் என்ன, நசராக்களாக இருந்தால் எனக்கென்ன என்பதை போன்ற வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைக்கண் பார்வை படாத எந்த ஒரு நபியும் ரசூலும் எந்த ஒரு வலியும் நல்லோர்களும் நாதாக்களும் கூட சுவனத்தின் வாடையை கூட நுகர்ந்து விட முடியாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை ஒளிவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விண்ணிலே முஹம்மதாக மண்ணிலே அஹ்மதாக பாதாளத்தில் மஹமூதாக விளங்குகின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என் நபியை நான் உலகிற்கு அருளாக அனுப்பி வைத்தேன் என்று சொன்னானே, அந்த அருளுக்கு சொந்தக்காரர், அருளுக்கு அரசர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றாத நிலையில் இறந்து போன மக்களை பற்றி சொன்னார்கள். அவர்கள் எப்படி இறந்து போனால் எனக்கென்ன என்ற வார்த்தையை துணிப்பதை போன்று அந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, அருமை பெரியோர்களே, ரசூலுடைய அன்பை இழந்த நிலையில் அல்லவா மரணிக்கிறார்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள். ரசூலுடைய அன்பை இழந்து விட்டவர்கள் எப்படி இறையன்பை பெற்றுக்கொள்ள முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய மகிமையை பற்றி சொன்னார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூருன் லைஸ லஹு ஜஸாஅன் இல்லல் ஜன்னா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருள்மிகு வார்த்தைகளால் அன்புமிகு நபி சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உரிய கூலி என்ன தெரியுமா? என் சமுதாய மக்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு உரிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை ஒப்புக்கொண்டு விட்டால் அதற்குரிய கூலி சுவனம்தான், சொர்க்கம்தான். நீங்கள் சொர்க்கவாதிகளாக மாறிவிடுவீர்கள், சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகவே என் உம்மத்துக்களே, அல்லாஹ் உங்களுக்கு பொருள் வழங்கி இருந்தால், அமல் செய்கின்ற ஆற்றலை உடலுக்கு வழங்கி இருந்தால், தாமதம் செய்யாமல் இறையில்லம் சென்று வந்துவிடுங்கள், சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுங்கள் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் நம் காதுகளில் இன்னுமா எதிரொலிக்கவில்லை? ஆகவே இவர்களை சுவனத்திற்குள் அழைத்து செல்ல அனுமதி கொடு ரப்பே என்று கேட்டவுடனே அல்லாஹ் தங்கு தடைந்து அனுமதி கொடுப்பானே. ரசூலுடைய கரத்தை பிடித்து கொண்டல்லவா நாம் சுவனம் செல்ல போகிறோம். இந்த காரியம் எதை கொண்டு நமக்கு கிடைக்கும்? துனியாவிலே வாழுகிற பொழுது அல்லாஹுடைய திரு கஅபாவை ஹஜ் என்ற பெயரால் தவாப் செய்வதாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை ஜியாரத் என்ற பெயரால் அருகில் இருந்து சலாம் சொல்வதை கொண்டும் நாளை மறுமையிலே இவ்வளவு பெரிய மகத்தான நற்பேறு நமக்கு காத்திருக்கிறது. இந்த நற்பேரை நாம் இழக்கலாமா? இந்த நற்பேரை பெறாத நிலையில் மண்ணுக்குள் மறைந்து போனால் பிறந்ததின் நோக்கமே சீரழிந்து போய்விடும். அருமை பெரியோர்களே, பிறந்ததின் நோக்கம் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் கஅபாவை காண வேண்டும், கண்மணி நாதருடைய அருகிலே நின்று சலாம் உரைக்க வேண்டும்.
இதை செய்தவருடைய நோக்கங்கள் துன்யாவிலும் முழுமை பெற்றுவிடும், மறு உலகிலும் முழுமை பெற்றுவிடும். ரசூலுடைய அன்பு துன்யாவிலும் நமக்கு வாஜிபாகிவிடும், மறுமையிலும் நமக்கு வாஜிபாகிவிடும். ரசூலுடைய அன்பு கிடைத்து விட்டால் இறைவன் அருகாமையை எவரும் தடுக்க முடியாது, எவரும் தடுக்க முடியாது. ஆகவே ரசூலை பின்பற்றுகின்ற நல்லோர்களே, முஹம்மது நபியை நபி என்று ஏற்றுக்கொள்கின்ற என் சமுதாய செல்வங்களே, இனியும் தாமதம் செய்யாதீர்கள். காலம் வரும் என்று காத்திருக்காதீர்கள். காலத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், இறையருளை பெற்றுக் கொள்ளுங்கள். பாவமற்றவர்களாக, சுவனவாதிகளாக, சொர்க்கவாதி என்ற பட்டயத்தை அரபாவிலே பெற்றுக்கொண்டு மதினாவிற்கு செல்லுங்கள். மாணவி முன்னால் நில்லுங்கள், சலாம் உரையுங்கள். நாளை மறுமையிலே அந்த மாணவியின் கரத்தை பிடித்துக் கொண்டு சொர்க்கம் செல்லலாம். ஆகவே அன்பான என் இஸ்லாமிய சமுதாய சார்ந்தவர்களை, காலத்தை இனியும் வெறுமனே தாழ்த்த கடத்தாமல், காத்திருக்கிறோம் என்ற பெயரால் வீணாக்காமல், வசதி உள்ள பொழுதே, உடல் நலம் உள்ள பொழுதே ஹஜ்ஜை நிறைவேற்றுவோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ஜை நிறைவேற்றிய நல்ல சீதேவிகளில் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜி என்பது 3 வகையான முறையிலே நிறைவு செய்யலாம். ஒன்று, இஃப்ராதுடைய முறையிலே ஹஜ்ஜை நிறைவு செய்வதும், இரண்டாவது தமத்து என்ற முறையில் ஹஜ்ஜை நிறைவு செய்வதும், மூன்றாவதாக கிரானுடைய சட்டப்படி ஹஜ்ஜை நிறைவு செய்வதும் ஆக இந்த 3 வகையிலே ஹஜ்ஜை நிறைவு செய்யலாம். அதிலே இந்த 3 வகையுடைய வித்தியாசங்களையும் விளக்கங்களையும் நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இதனை நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன். இஃப்ராதுடைய ஹஜ்ஜி என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தால் முதலிலே உம்ரா செய்யக்கூடாது. இஹ்ராமோடு உள்ளே சென்றவர்கள் கஅபத்துல்லா சென்று தவாபுல் குதூம் என்று சொல்லுகின்ற சுன்னத்தான தவாவை மட்டும் செய்துவிட்டு துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 வரை காத்திருந்து, இஹ்ராமை களையாமல் பிறை 8 வரை காத்திருந்து, அதே இஹ்ராமோடு மினாவிற்கு சென்று, அரஃபா சென்று, முஸ்தலிஃபா சென்று, மீண்டும் மினாவிற்கு வந்து ஷைத்தானுக்கு கல்லெறிந்து குர்பானி கொடுத்து முடியெடுத்த பின்னதாகத்தான் இஹ்ராம் உடையை களைய வேண்டும். இப்படி இஃப்ராதுடைய முறையிலே ஹஜ் செய்தால் குர்பானி கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜை முதலிலே செய்கின்ற காரணத்தினாலும், ஒரே இஹ்ராமிலே உள்ளே நுழைந்து அந்த இஹ்ராம் களையாமலே ஹஜ்ஜை எல்லாம் முழுமையாக முடித்துவிட்டு அந்த இஹ்ராம் உடையிலிருந்து நீங்குவதாலும், இந்த இஃப்ராதுடைய முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை கொண்டு குர்பானி அவசியமில்லை. ஷாஃபி மதுஹபிலே இந்த இஃப்ராது முறையிலே ஹஜ் செய்வதையே விசேஷமாக கருதுகிறார்கள். இரண்டாவது வகை தமத்து என்று சொல்லுகின்ற நிலையிலே ஹஜ்ஜை நிறைவு செய்வது. தமத்து என்று சொன்னால், இஹ்ராமுடையை அணிந்தவர்கள் மக்காவிற்குள் நுழைகிற பொழுது ஹஜ்ஜுக்கென்று நியத் செய்யக்கூடாது, உம்ராவிற்காக வேண்டியே நியத் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த தமத்து நிறையிலே செல்லுகின்றவர்கள் மக்காவிற்குள் நுழைந்ததும்
உம்ராவை முதலிலே செய்து விடுவார்கள். உள்ளே நுழைந்ததும் காபத்துல்லா சென்று தவாப் செய்வார்கள், சை செய்வார்கள், தலைமுடி எடுப்பார்கள். இதை செய்து முடித்து தங்களுடைய உம்ராவை நிறைவு செய்தவுடனே எஹ்ராமுடையை களைந்து விட்டு தங்கள் நாடுகளிலே அணிந்திருக்கின்ற அதே போன்ற உடையை அணிந்து கொண்டு ஹஜ்ஜு, அதாவது துல்ஹஜ் பிறை 8 வரை காத்திருப்பார்கள். துல்ஹஜ் பிறை 8 அன்று காலையிலே சுபுகுடைய தொழுகையை முடித்து கொண்டு மீண்டும் எஹ்ராமுடை ஹஜ்ஜுக்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை எஹ்ராமுடை அணிந்து ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பார்கள். இப்படி செய்பவர்கள் தமத்துடைய முறையை பின்பற்றியவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்படி செய்வதால் தமத்து நிலையிலே ஹஜ்ஜை செய்பவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுப்பது வாஜிபு. ஏன் இஃப்ராதாக வந்தவர் குர்பானி கொடுக்க வேண்டாம், தமத்துவாக ஹஜ்ஜுக்கு வந்தவர் மட்டுமே ஏன் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்திலே உள்ளே நுழைந்து மக்காவிற்குள் வந்தவுடனே ஹஜ்ஜை பிற்படுத்தி உள்ளே நுழைந்தவுடனே உம்ராவை நிறைவு செய்வதால், ஆக ஹஜ்ஜை பிற்படுத்தி உம்ராவை முற்படுத்துவதற்காக வேண்டியும், இரண்டாவது ஹஜ்ஜுடைய காலத்திலே உம்ராவிற்காக வேண்டி ஒரு முறை எஹ்ராம், ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு முறை எஹ்ராம் என்று அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே 2 முறை எஹ்ராமுடைய ஆடையை அணிவதாலும் இந்த 2 செயல்களுக்காக வேண்டியும் குர்பானி கொடுப்பது வாஜிபாக ஆக்கப்படுகிறது. ஆனால் தமத்துவாக வந்தவர்கள் முதலிலே உம்ராவை செய்வார்கள், அதன் பிறகுதான் ஹஜ்ஜை செய்வார்கள். இஃப்ராதாக உள்ளே நுழைந்தவர்கள் முதலிலே ஹஜ்ஜை செய்வார்கள், அதற்கு பிறகுதான் உம்ராவை செய்வார்கள். ஹஜ்ஜை முற்படுத்தி உம்ராவை பிற்படுத்துவார்கள். 3வது முறை கிரானுடைய முறை. கிரான் என்று சொன்னால் இவர்கள் தமத்துவு போன்றே, அதாவது இஃப்ராதை போன்றே இவர்கள் என்ன செய்வாங்க, உள்ள ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ளே வருவார்கள். வந்து தமத்துவு நபர் செய்ததை போன்று இவர்கள் உம்ரா செய்வார்கள். உம்ரா என்று சொன்னால் தவாப் செய்வார்கள், தவாபை முடித்துவிட்டு சை செய்வார்கள், சையை முடித்துவிட்டு முடி கத்தரிக்க மாட்டார்கள், முடி கத்தரிக்கவும் மாட்டார்கள், எஹ்ராமை களையவும் மாட்டார்கள். அதே எஹ்ராமோடு ஹஜ் வரை காத்திருப்பார்கள். பிற 8 அன்று அதே எஹ்ராமோடு மினாவிற்கு செல்வார்கள், அரஃபா செல்வார்கள், முஸ்தலிஃபா செல்வார்கள், மீண்டும் மினா வருவார்கள். ஷைத்தானுக்கு கல்லறிதல், குர்பானி கொடுத்தல், தலைமுடி எடுத்தல், இதையெல்லாம் செய்த பின்னதாக எஹ்ராமிலிருந்து மாறுவார்கள். ஆனாலும் கிரானாக வருபவர்களும் குர்பானி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு முன்பதாகவே இவர்கள் உம்ரா செய்ததால், ஹஜ்ஜுக்கு முன்பதாகவே உம்ராவுடைய காரியங்களை நியத்து வைத்துக்கொண்டு உம்ராவுடைய 3 காரியங்களை நிறைவு செய்ததால் இவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். ஆனால் கிரான் என்பது தனித்தன்மையுள்ளது, அதிகமான நன்மைகளை கொண்டது. பெரும்பகுதியாக இந்த கிரானுடைய சட்டத்தின்படி ஹஜ்ஜி செய்கின்ற ஹாஜிகள் மிக மிக குறைவு. ஆக பெரும்பான்மையான ஹாஜிகள் தமத்துவாகவும் இஃப்ராதாகவுமே ஹஜ் செய்வார்கள். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, இஃப்ராதாக ஹஜ் செய்பவர்கள் ஹஜ்ஜை முற்படுத்துவார்கள், உம்ராவை பிற்படுத்துவார்கள். தமத்துவாக ஹஜ் செய்பவர்கள் சென்றவுடனே உம்ரா செய்து விடுவார்கள், அதன் பிறகுதான் ஹஜ்ஜை செய்வார்கள். இந்த 3 வகையாகவுமே ஹஜ் செய்யலாம். இஃப்ராதாகவும் தமத்துவாகவும் கிரானாகவும் 3 வகையாகவும் ஹஜ் செய்யலாம். 3ம் அனுமதிக்கப்பட்ட முறைதான். இது ஹாஜிகளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அவரவர்கள் நன்மைக்கு ஏற்ப எவ்விதமாகவும் இந்த 3 வகையாகவும் ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அருமை பெரியோர்களே, இந்த 3 முறையில் எதனை பின்பற்றினாலும் சரி, ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் ஷாவி மதுஹபிலே 6. 1வது எஹ்ராம் உடை உடுத்துவது, எஹ்ராம் உடையோடு ஹஜ்ஜுடைய நியத் செய்வது, அந்த நியத்தோடு தல்பியா 3 முறை ஓதுவது, அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 1 முறை ஸலவாத் ஓதுவது, இதையெல்லாம் இணைந்து முதல் ஃபர்லு. 2வது ஃபர்லு அரஃபாவிலே தங்குவது. 2வது ஃபர்லு அரஃபாவிலே பிறை 9 அன்று லுஹருடைய நேரத்திற்குள் உள்ளே சென்று விட வேண்டும். மக்ரிபுடைய நேரம் வரை தங்கி இருக்க வேண்டும். உள்ளே நுழைந்த சில நிமிடங்களிலே வெளியே வந்தாலும் ஃபர்லு கூடிவிடும், வாஜிபு விடுபட்டு போகும். ஆக
ஹஜ்ஜுடைய இரண்டாவது ஃபர்து அரஃபாவிலே தங்குவது. ஹஜ்ஜுடைய மூன்றாவது ஃபர்து தவாபு ஜியாரா என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜுடைய ஃபர்தான தவாபை நிறைவு செய்வது ஹஜ்ஜுடைய மூன்றாவது ஃபர்து. நான்காவது ஃபர்து சை செய்வது. சபா மருவாவுக்கு இடையிலே சையை நிறைவேற்றுவது நான்காவது ஃபர்து. ஐந்தாவது ஃபர்து சை முடிந்தவுடனே முடி எடுத்து விடுவது, முடியை குறைத்து கொள்வது அல்லது முழுவதுமாக எடுத்து விடுவது, இது ஐந்தாவது ஃபர்து. ஆறாவது ஃபர்து இந்த 5 காரியங்களையுமே வரிசைப்படி நிறைவேற்றுவது ஆறாவது ஃபர்து. இந்த 6ம் ஹஜ்ஜுடைய ஷாஃபி மதுஹபை படி இந்த 6ம் ஃபர்தாக இருக்கும். ஹனஃபி மதுஹபு படி ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் 3 தான். முதலில் இஹ்ராம் உடை உடுத்தி ஹஜ்ஜுடைய நியத் செய்து தல்பியா 3 முறை சொல்லி ரசூலுல்லாஹ் மீது 1 முறை ஸலவாத் சொல்லுவது கொண்டு முதல் ஃபர்லு நிறைவேறுகிறது. இரண்டாவது ஃபர்லு அரஃபாவிலே தங்குவது. மூன்றாவது ஃபர்லு தவாபு ஜியாரா என்று சொல்லுகின்ற ஹஜ்ஜுடைய ஃபர்லான தவாபை மக்காவிற்கு வந்து காபத்துல்லாவை 7 முறை வலம் வந்து 2 ரக்காத்துடைய தொழுகையை நிறைவேற்றுவோமே, அது மூன்றாவது ஃபர்லு. ஆக ஹஜ்ஜுடைய ஹனஃபி மதுஹப் படி ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் 3. ஒன்றாவது இஹ்ராம், அத்தோடு நியத், அத்தோடு தல்பியா, அடுத்தாற் போன்று ஸலவாத், இவைகளெல்லாம் இணைந்து ஒரு ஃபர்லு. இரண்டாவது ஃபர்லு அரஃபாவிலே தங்குவது. மூன்றாவது ஃபர்லு தவாபு ஜியாரா செய்வது. அருமை பெரியோர்களே, அடுத்து இந்த ஃபர்லுகளில் ஒன்று விடுபட்டு போனாலும் ஹஜ்ஜு கூடாமல் ஆகிவிடும். இப்பொழுது நான் சொன்னவைகள் கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும். ஒன்று விடுபட்டு போனாலும் ஹஜ்ஜு கூடாமல் ஆகிவிடும். அன்பர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு அறிவித்து காட்டுகிறானே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். அருள்மறையின் இந்த ஆரம்ப வசனம் இறங்கிய இடம் ஹாரே ஹிரா என்று சொல்லப்படுகின்ற ஹிராவுடைய குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தவர்களாக தியானித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே 40 தினங்களாக நோன்புடைய நிலையில் தனித்தவர்களாக இறைவனை தியானித்தவர்களாக இருள் நிறைந்த அந்த ஹாரே ஹிரா என்று சொல்லப்படுகின்ற குகையிலே அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை கண்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே, இறைவா, இந்த சமுதாய மக்களுக்கு நல்லதொரு வழி காட்ட மாட்டாயா? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத நிலையிலே மனிதர்களெல்லாம் மிருகங்களைப் போன்று நடந்து கொள்ளுகிறார்களே, இந்த மக்கள் மனிதர்களாக மாறுவது எப்போது? மனிதர்களாக மட்டுமல்ல, புனிதர்களாக இவர்களை ஆக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனே, என்னுடைய எண்ணம் நிறைவேறாமலே போய்விடுமோ என்று நான் அச்சம் கொள்கிறேன். இறைவா, இந்த மக்களுக்கு நேரான வழி நீ காட்ட மாட்டாயா என்று ஹிராவுடைய மலை மீது அமர்ந்து கஅபாவை தங்களுடைய கண்களால் கண்டவர்களாக இறைவனை தியானித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அமரர்களுடைய தலைவரான ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த ஹாரே ஹிராவிற்கு அனுப்பி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த ஹிரா என்று சொல்லப்படுகின்ற அந்த குகையோ ஒரு நபர் அமர்ந்து வணங்கலாமே தவிர, அமர்ந்திருக்கலாம், சஜிதாவிலே வணங்கலாமே தவிர, எழுந்து நின்றால் கூட தலை தட்டுகின்ற நிலையிலேதான் ஒருவர் மட்டுமே அமருகின்ற நிலையில் அந்த குகையுடைய அமைப்பு இருக்கிறது. இன்றும் கூட ஹாஜிகள் அதனை காணுகிறார்கள். அந்த குகையிலே அமர்ந்து கொண்டு நேராக பார்த்தால் கஅபத்துல்லா முழுமையாக நம்முடைய கண்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறையில்லமாம் கஅபத்துல்லாவிலே இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற, அந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதின் காரணமாக அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அகலமெல்லாம் திரண்டு வருகின்ற இடம் இந்த புனித கஅபா. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் தன் இல்லம் வந்து தன்னை வழிபட வேண்டும் என்ற காரணத்தினால்
உடல் நலமும் பொருள் வளமும் உள்ளவர்கள் தன்னுடைய இல்லம் வந்திருக்க வேண்டும். தவாபு என்ற பெயராலும் அரஃபா, மினா, முஸ்தலிபாவிலே ஆற்றுகின்ற காரியங்களை நிறைவேற்றுவதன் காரணத்தினாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களில் முற்றிலுமாக மன்னிப்பதற்காக வேண்டி செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அடியார்களை புனிதர்களாக திருப்பி வைக்கின்ற இடம் இந்த புனித கஅபா. அகில உலகமும் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்னதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகை உருவாக்க நாடிய பொழுது உலகமெல்லாம் நீர் தடாகமாக, கடலாக, நீராக, நீர் பரப்புக்களாக இருந்தனவே தவிர திடல் என்பது எங்கும் இல்லாமல் இருந்த காலம். இறைவன் உலகை உருவாக்க நாடிய பொழுது இந்த கஅபத்துல்லா இருக்கின்ற இடத்திலிருந்துதான் உலகை உற்பத்தியாக்க நாடினான். ஆகவே நீரின் மீது ஒரு பேப்பரை, ஒரு தாளை விரித்து அதை அப்படியே விரித்து கொண்டு செல்வதை போன்று கஅபத்துல்லா இருக்கின்ற இடத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நீர்த்தவளைகளுக்கு மேலே பூமியை உருவாக்கினான். அதை 4 புறங்களிலும் அந்த பூமியை விரித்து கொண்டே வந்தான். நீருக்கு மேலே விரிக்கப்பட்டிருந்த பூமி ஆட்டம் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஆட்டங்களை நிறுத்துவதற்காக மனித இனம் வாழ்வதற்கு தகுதியில் இந்த பூமி ஆடாதிருக்கும் முகமாக பூமியின் பல பகுதிகளிலும் மலைகளை அல்லாஹ் உருவாக்கினான். அப்படி உருவாக்கிய பொழுதும் கூட இந்த பூமி தனது ஆட்டத்தை நிறுத்தாமல் இருந்த பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த கஅபா இருக்கின்ற புண்ணிய பூமியிலே அல்லாஹ் அருள்மறையிலிருந்து வாசகங்களை ஆயத்துல் குர்சியை எழுதுமாறு ஆணையிட்டான். அதன் பின்னதாக பூமி தனது ஆட்டத்தை நிறுத்தியது. கஅபா என்று சொல்லப்படுகின்ற புனித ஆலயம் உலகின் வழிபாட்டு தலங்களாக மாற ஆரம்பித்தன. உலக இனம், மனித இனம் உருவாகிய காலகட்டம். நீங்கள் இப்பொழுது காணுகின்ற இடம் அரஃபாவுடைய மஸ்ஜிது நமீரா என்று சொல்லப்படுகின்ற பள்ளி வாயிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 1 கோடி பேருக்கு நெருக்கமாக நின்று தொழுகின்ற நிலையில் மிக பிரமண்டமாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிவாயில் துல்ஹஜ் மாதத்திலே அரஃபாவுடைய தினத்தில் மட்டும்தான் இந்த பள்ளிவாசல் திறந்திருக்கும். மற்ற எல்லா காலங்களிலும், எல்லா மாதங்களிலும், எல்லா நாட்களிலும் கூட இந்த பள்ளிவாயில் மூடப்பட்டுத்தான் இருக்கும். வருடத்திலே ஒரு நாள் துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுடைய நாள், அரஃபாவுடைய நாள் என்று சொல்வார்களே, அந்த நாளில் மட்டும்தான், அதுவும் லுகர் அசர் 2 தொழுகைகளும் ஜம்முவாக தொழுக வைக்கப்படுவதற்காக வேண்டி இந்த பள்ளிவாயில் திறக்கப்பட்டிருக்கும். இது மஸ்ஜிது நமீரா, மஸ்ஜிது இப்ராஹிம் என்று கூட சொல்வார்கள். இந்த பள்ளிவாசல் அரஃபாவிற்கு வெளியே இருக்கின்றன. இந்த பள்ளிவாசலிலே லுகரையும் அசரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளிலே இணைத்து தொழுத இடம் இது. அரஃபாவுடைய பள்ளிவாசலிலிருந்து இப்பொழுது நாம் ஜஅரானா என்று சொல்லுகின்ற பள்ளிவாசலை கண்டு கொண்டிருக்கிறோம். ஜஅரானா என்று சொல்லப்படுகின்ற இந்த பள்ளிவாயில் மக்காவிலே வந்தவர்கள் எல்லாம் உம்ரா செய்ய நாடினால் படா உம்ரா என்று சொல்லப்படுகின்ற அந்த உம்ராவை இங்கிருந்து நியத் செய்து கொண்டு நிறைவேற்றச் செல்வார்கள். இது மஸ்ஜிது தன்ஈம் அல்லது மஸ்ஜித் ஆயிஷா என்று சொல்வார்கள். இந்த பள்ளியிலே இருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு உம்ராவை நிறைவு செய்வதற்காக வேண்டி இதோ நீங்கள் காணுகிறீர்களே இந்த கஅபத்துல்லாவிற்கு மக்கள் வருவார்கள். ஆக கஅபத்துல்லாவுடைய இந்த தளத்திற்கு வந்த அந்த மக்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டி குழுமி இருக்கின்ற அந்த மக்கள் எந்த ஒரு காலங்களிலும், எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் கூட அல்லாஹுடைய அருள் பெறுவதற்காக வேண்டி ஹஜ் என்ற பெயராலும் உம்ரா என்ற பெயராலும் மக்களெல்லாம், உலக மக்களெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த கஅபாவை கண்டு செல்லுகின்ற, கஅபாவை தவாபு செய்கின்ற, கஅபாவிலே அமர்ந்து வணங்குகின்ற வணக்கங்களை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்து அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அருமை பெரியோர்களே, கஅபத்துல்லா மீது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாளொன்றுக்கு 120 வகையான ரஹமத்துக்களை இறக்கி வைக்கிறான். இதோ நீங்கள் காணுகிறீர்களே, இந்த கஅபத்துல்லா 120 வகையான ரஹமத்துக்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகிலே இறக்கி வைக்கிறான். அதிலே 60 வகையான ரஹமத்துக்களை இந்த கஅபத்துல்லாவை தவாப் செய்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். 40 வகையான ரஹமத்துக்களை இந்த கஅபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வழங்குகிறான். 20 வகையான ரஹமத்துக்களை கஅபத்துல்லாவில் தொழுகாமலும் கஅபத்துல்லாவை தவாப் செய்யாமலும் பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்குகிறான். இதோ நீங்கள் காணுகின்ற அடுத்த இடத்தை பார்க்கிற பொழுது
அருமை பெரியோர்களே, கௌபாவுடைய தன்மையை கௌபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற மக்களுடைய கூட்டம் ஹஜ்ஜுடைய காலங்களிலே அவர்கள் அரஃபாவிற்கும் மினாவிற்கும் முஸ்தலிஃபாவிற்கும் என்று சொல்லப்படுகின்ற இடங்களையெல்லாம் அவர்கள் தரிசிக்கின்ற அந்த சூழலிலே அவருடைய பாவத்தினுடைய தேக்கங்கள் எல்லாம் மறைந்து இறையருள் பெற்றவர்களாக, தங்கள் குற்றம் குறைகளை மறந்தவர்களாக, அல்லாஹ் மன்னிக்கின்ற அந்த மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்விதமாக இபாதாத்துகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தினார்களோ அதையெல்லாம் அதன் பிரகாரமே நிகழ்த்தி இறையன்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மக்கள் குழுமுகின்ற இடம் காணுகின்ற இந்த இடமோ ஜபலே நூர் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு நிகரானது என்று சொல்லலாம். அருமை பெரியோர்களே, அரஃபாவுடைய மலையடிவாரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அரஃபாவிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட இந்த இடத்திலே தான் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்கள் சந்தித்து கொண்ட அந்த இடத்திலே நின்று எந்த இடத்திலே ஆதமுடைய துவா கபூலானதோ அந்த அரஃபாவுடைய திடலிலே ஜபலுர் ரஹ்மத் என்று சொல்லப்படுகின்ற சிறப்புமிக்க ஒரு இடத்திலே நின்று காணுகின்ற இந்த மலையடிவாரத்திலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட இடமும் இதுதான். அவர்களுடைய துவா கபூலான இடமும் இதுதான். ஆகவே இங்கு செல்லுகின்ற மக்கள் தங்களுடைய துவாக்கள் கபூலாகும் என்ற காரணத்தினால் வினாடி நேரங்களை கூட வீணாக்காமல் அந்த மக்கள் இபாதாத் என்று சொல்லப்படுகின்ற செயல்பாடுகளிலே கவனம் செலுத்த வேண்டும். இதோ நீங்கள் காணுகின்ற இந்த இடமோ முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் அரஃபாவிலிருந்து மினாவை நோக்கி திரும்பி வருகிற பொழுது இந்த இடத்தை காணுகின்ற பொழுது நீங்கள் மஷ்அருல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் ஃபதுகுருல்லாஹ இண்டல் மஷ்அரில் ஹராம், இந்த இடத்தை நீங்கள் சந்தித்தால் திக்ர் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த இடத்திலே அன்றைய இரவு வரை பிறை 10 காலை விடிய பொழுது உதயமாகின்ற நேரம் வரை இந்த முஸ்தலிஃபாவிலே தங்கியிருந்து திக்ர் செய்து கொண்டிருந்து விட்டுத்தான் மினாவிற்குள் ஹாஜிகள் நுழைவார்கள். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற, வணக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்ற, துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற, குற்றம் குறைகளெல்லாம் மன்னிக்கப்படுகின்ற இடங்களாக இந்த இடங்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிர்ணயித்திருக்கிறான். இதோ நீங்கள் காணுகின்ற இடமோ மினா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். இங்குதான் ஹாஜிகள் எல்லாம் பிறை 8 அன்று ஒரு நாள் முழுக்க இங்கே தங்கியிருந்து அரஃபா முஸ்தலிஃபாவை முடித்துக்கொண்டு மீண்டும் மினாவிற்குள் வந்து பிறை 10 அன்றும் 11 அன்றும் 12 அன்றும் பல ஹாஜிகள் 13 அசருடைய நேரம் வரை தங்கியிருக்கின்ற இடம் இந்த மினாவுடைய இடம். இங்குதான் சரித்திர சான்றுகள் என்று சொல்லப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்து பலியிடுவதற்கு முயற்சித்த இடமும், அதன் பெயரால் அதன் அருகில் இருக்கின்ற மஸ்ஜித் ஹைப் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் பள்ளிவாயிலும், அந்த பள்ளிவாயிலுக்குள் 70 நபிமார்களுக்கு மேலாக அடக்கம் நடைபெற்றிருக்கிறது என்ற அற்புதமான செய்தியும் அதற்கு எதிர்நிலையில் இருக்கின்ற இடம்தான் இதோ நீங்கள் காணுகின்ற இந்த இடம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது ஷைத்தானுடைய தூண்டுதல், அந்த பலியிடு நிகழ்ச்சியை தடுப்பதற்காக வேண்டி அவன் ஏற்ற போராட்டம், அவன் தடுக்க முனைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கைகளிலிருந்து கற்களை எறிந்தார்கள். அதன் நிமித்தமாகவே இன்று இந்த இடங்களிலே ஜமராக்கள் 3 இருக்கின்றன. சிறிய ஷைத்தான், பெரிய ஷைத்தான், நடு ஷைத்தான் என்று இங்கே கல்லறிவது வாஜிபாக கருதப்படுகின்றன. அருமை பெரியோர்களே, அந்த வாஜிபான அந்த செயலை முடித்த பின்னதாக மக்கள் எல்லாம் மீண்டும் காபத்துல்லாவை நோக்கி வருவார்கள். இங்கே நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அருள்மயமான இந்த இல்லம் காபத்துல்லா என்று சொல்லுகின்ற பேராற்றல் மிக்க இந்த இல்லம் அல்லாஹ் தனது அரிசிலே, தனது விண்ணிலே வானவர்களெல்லாம் வலம் வருவதற்காக வேண்டி, வானவர்கள் தவாபு செய்வதற்காக வேண்டி மஸ்ஜிதே மஅ்மூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கஅபத்துல்லாவை அல்லாஹ் 7வது வானிலே வைத்திருக்கிறான். வானவர்களெல்லாம் அந்த கஅபத்துல்லாவை வலம் வருகிறார்கள். ஆகவே விண்ணிலே வலம் வருகின்ற வானவர்களைப் போன்று மண்ணில் வசிக்கின்ற மனிதர்களும் அதே போன்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதற்காக வேண்டி
விண்ணில் இருக்கின்ற வானவருக்கு இருக்கின்ற கஅபத்துல்லாவை போன்று மண்ணிலே ஒரு கஅபத்துல்லாவை அல்லாஹ் உருவாக்க நாடினான். விளைவு இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த கஅபத்துல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக ஆணையிட்டான். ஆதமே, மண்ணிலே இந்த இடத்திலே எனக்கு ஒரு இல்லத்தை எழுப்புங்கள் என்று ஆணையிட்டான். எப்படி எழுப்ப வேண்டும் என்பதை ஜிப்ரீல் சொல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் இந்த இடத்திலே அன்று கஅபத்துல்லா அல்லாஹுடைய இல்லம் உதயமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே தோன்றிய அந்த இல்லம் பல மாறுபாடுகளுக்கு இடையே பின்னர் புதுப்பிக்கப்பட்டன. அருமை பெரியோர்களே, இப்பொழுது ஹஜ்ஜுடைய காலத்தை பற்றிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதோ நீங்கள் காணுவது எஹ்ராம் உடை. அன்பான பெரியோர்களே, தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இது எஹ்ராமுடைய நிலை. ஹஜ் என்றாலும் உம்ரா என்றாலும் இது போன்ற எஹ்ராம் ஆடையை நாம் அணிய வேண்டும். இது போன்ற 2 ஆடைகள், ஒரு ஆடை இடுப்பில் அணிகின்ற நிலை, அதன் மீது இதுபோன்று வாரும் அணிந்து கொள்ளலாம். மேலாடை இப்பொழுது நீங்கள் பார்ப்பதை போன்ற நிலையில் இருக்க வேண்டும். இந்த மேலாடையானது இடதுபுறத்தை மறைத்து வலதுபுறம் திறந்திருக்கின்ற நிலையில் இதுபோன்று நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொன்னால், கஅபத்துல்லாவிலே தவாபு செய்கின்ற பொழுது மட்டும் இந்த நிலையில் இருக்க வேண்டும். இப்படி இருப்பதற்கு இல்திபாவு உடைய நிலை என்று சொல்வார்கள். மீண்டும் பாருங்கள், ஒரு வேஷ்டி போன்றதை உடுத்தி இருக்கிறார், மேலே இது போன்று மூடிக்கொள்ளலாம். இது எப்பொழுது என்று சொன்னால், தவாபு அல்லாத மற்ற எல்லா நேரங்களிலும் இப்படித்தான் உடலை மறைத்திருக்க வேண்டும். தவாபு முடிந்தவுடனே தொழுகின்ற பொழுதும் இப்படித்தான் உடலை மறைத்திருக்க வேண்டும். அடுத்து செய்கின்ற பொழுது மற்ற எல்லா நேரங்களிலுமே உடல் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். கஅபத்துல்லாவை தவாபு செய்கிற பொழுது மட்டுமே, அதுவும் முதல் 3 சுற்றிலே மட்டுமே இடதுபுறம் மறைக்கப்பட்டு வலது தோள் பூஜ்யம் வெளியே தெரிந்திருக்கின்ற நிலையிலே அந்த உடை நாம் உடுத்தி இருக்க வேண்டும். இப்படி எஹ்ராமுடைய உடை உடுத்தி நியத் செய்து கொண்டால், உம்ரா என்று சொன்னால் உம்ராவுடைய நியத்தும், ஹஜ் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்குரிய நியத்தும் இந்த உடை உடுத்திய பின்னதாக, அந்த நியத்தை முடிந்த பின்னர்தான் எஹ்ராமுடைய சட்டங்கள் நமக்கு அமுலுக்கு வருகின்றன. இப்படி எஹ்ராமுடைய உடை உடுத்தி நியத் செய்து கொண்டால், உம்ரா என்று சொன்னால் உம்ராவுடைய நியத்தும், ஹஜ் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்குரிய நியத்தும் இந்த உடை உடுத்திய பின்னதாக, அந்த நியத்தை முடிந்த பின்னர்தான் எஹ்ராமுடைய சட்டங்கள் நமக்கு அமுலுக்கு வருகின்றன. அருமை பெரியோர்களே, எஹ்ராமுடையில் இருக்கின்ற பொழுது எப்பொழுது எஹ்ராமுடை உடுத்தி நியத் செய்தாகிவிட்டதோ, உம்ராவிற்காக வேண்டியோ ஹஜ்ஜுக்காக வேண்டியோ நியத் செய்யப்பட்டு விட்டால், அவர்கள் எப்பொழுது அந்த உம்ரா முடிவடைகிறதோ அல்லது ஹஜ் முடிவடைகிறதோ அந்த நேரங்களில் அந்த எஹ்ராம் ஆடையை அகற்றுகின்ற வரை எஹ்ராமிலே செய்யக்கூடாத காரியங்களை செய்யாமல் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் எஹ்ராமுடை உடுத்தி நியத் செய்துவிட்டால் ஹலாலான பல காரியங்கள் ஹராமாக்கப்பட்டு விடுகின்றன. எஹ்ராம் என்றாலே ஹராமாக்கப்பட்டது என்றுதான் வருகிறது. ஆக ஆகுமான பல காரியங்கள், ஹலாலான பல காரியங்கள் ஹராமாக்கப்பட்டு விடுகின்ற காரணத்தினால் இந்த உடையை உடுத்திய பின்னதாக, இதற்குரிய நியத்தை நோற்ற பின்னதாக நாம் வேறு தவறான எக்காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உம்ரா என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ வதகப்பல்ஹா மின்னி, இறைவா, உம்ராவை நிறைவு செய்வதற்காக வேண்டி இந்த எஹ்ராம் உடையை நான் அணிகிறேன், எனக்கு இந்த உம்ராவை லேசாக்கி தந்து என்னிடமிருந்து கபூல் செய்வாயாக என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். இதே எஹ்ராமுடைய உடை ஹஜ்ஜுக்காக வேண்டி என்றிருந்தால், அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ வதகப்பல்ஹு மின்னி, யா அல்லாஹ், ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக வேண்டி இந்த எஹ்ராமுடையை நான் அணிகிறேன், எனக்கு இந்த எஹ்ராமை லேசாக்கி தந்து, இந்த ஹஜ்ஜை லேசாக்கி தந்து என்னிடமிருந்து என் ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக என்று நியத் செய்து கொள்ள வேண்டும்.
அந்த நிய்யத் முடிந்தவுடனே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று 3 முறை மொழிதல் வேண்டும். அதன் பின்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 1 முறை ஸலவாத் மொழிய வேண்டும். அருமை பெரியோர்களே, இப்பொழுது இஹ்ராம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடாத காரியங்களையும் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். இஹ்ராமில் இருக்கிற பொழுது கணவன் மனைவி உறவு கூடாது. இஹ்ராமிலே தைத்த உடைகளை அணியக்கூடாது. தையல் இல்லாத உடைகள் தான் அணிய வேண்டும். பெண்கள் முகத்தை மறைக்காமல் இருக்க வேண்டும். கால்களை மறைக்கின்ற நிலையிலே ஆண்கள் பாத அணிகள் அணிவது கூடாது. காலுடைய மேல்புறமும் பின்புறமும் திறந்திருக்க வேண்டும். அடுத்து ஆண்கள் தலையை தொப்பியை கொண்டோ தலைப்பாகை கொண்டோ மறைக்கக்கூடாது. நகம் வெட்டுவது கூடாது, முடி களைவது கூடாது, மனம் பூசுவது கூடாது, நிக்கா செய்வது கூடாது, புல் மரம் செடி கொடிகளை கஅபாவின் எல்லையில் கத்தரிப்பது கூடாது, சண்டை போடுவது கூடாது, வேட்டையாடுவது கூடாது. இன்ஷா அல்லாஹ் விரிவு பின்னால் உங்களுக்கு தொடங்கப்படும். இப்பொழுது நீங்கள் காணுவது தாயகத்திலிருந்து விமானம் மூலமாக இறை இல்லமாம் கஅபத்துல்லாவை நோக்கி பயணப்படுகின்ற நிலையை நீங்கள் காணுகிறீர்கள். காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, ஹஜ்ஜு காட்சிக்கு இணையாக உலகில் எதுவுமே இல்லை. காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, ஹஜ்ஜு காட்சிக்கு இணையாக உலகில் எதுவுமே இல்லை. தீனோர்கள் கூடும் இடம், திருநபிகள் பிறந்த இடம், தீனோர்கள் கூடும் இடம், திருநபிகள் பிறந்த இடம், வானோர்கள் வாழ்த்தி நிற்கும் வல்லோனின் புனித இடம், இதயம் கவரும் இடம், இன்பம் எல்லாம் பொங்கும் இடம், இதயம் கவரும் இடம், இன்பம் எல்லாம் பொங்கும் இடம், வதைக்கும் பாபம் எல்லாம் ஓடி மறையும் ஒரே இடம், வதைக்கும் பாபம் எல்லாம் ஓடி மறையும் ஒரே இடம். காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, ஹஜ்ஜு காட்சிக்கு இணையாக உலகில் எதுவுமே இல்லை. லட்சக்கணக்கில் மக்களை எல்லாம் அங்கே காணலாம், லட்சக்கணக்கில் மக்களை எல்லாம் அங்கே காணலாம். லட்சிய தூதர் இப்ராஹிம் நபி தளத்தை காணலாம். தூய்மை நிறைந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை காணலாம். துன்பம் நீக்கும் ஜம்ஜம் கிணற்றை அங்கே காணலாம். அன்னை ஹதீஜா நாயகியாரின் கோட்டையை காணலாம். அன்னை ஹதீஜா நாயகியாரின் கோட்டையை காணலாம். அருமை மகனார் பாத்திமா பிறந்த வீட்டை காணலாம். புனித வீட்டை காணலாம். லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக், லா ஷரீக லக், லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அருமை பெரியோரே, கடந்த காலங்களிலே இறை இல்லமாம் கஅபாவை அடைவதற்காக வேண்டி அந்த மக்கள் பட்ட இன்னல்கள், இடையூறுகள், துன்ப துயரங்களை எண்ணி பாருங்கள். கால்நடையாகவும் அல்லது கால்நடைகள் மூலமாக, ஒட்டகம் குதிரை போன்ற வாகனங்கள் மூலமாகவோ, அல்லது விரைவு போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் அவர்கள் மிக சிரத்தையில் கஅபாவை காணுவதற்காக வேண்டி, ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக வேண்டி மாதக்கணக்கிலே நடையாக நடந்து வந்த காலமும் ஒன்றிருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய உதவி கொண்டு ஏனைய
முந்தைய காலங்களில் இருக்கின்ற நிலை மாறி அல்லாஹ் நமக்கு நல்லொருள் அளித்திருக்கிறான். விமானங்களிலே நாம் செல்லுகிற பொழுது விமானத்திலே சிங்கப்பூரில் இருந்து ஜித்தா செல்வதற்கு 9 மணி நேரங்கள் ஆகின்றன. இந்த 9 மணி நேரங்களிலே ஏற்படுகின்ற வருகின்ற தொழுகைகளையெல்லாம் இஷாராவாக இந்த விமானத்தில் இருந்த நிலையிலே நாம் தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருப்பதோ விமானத்தில் இருந்து இறங்கி ஜித்தாவுடைய ஹாஜிகளுக்குரிய ஏர்போர்ட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹாஜிகள் தங்கி இருக்கின்ற இடம் இது குடிநுழைவு துறையினரால் அனுமதிக்கப்படுகின்ற இடம். ஹாஜிகள் தங்களுடைய தாயகத்திலிருந்து புறப்பட்டு வந்து விமானத்தில் இருந்து இறங்கி ஜித்தாவிலே நுழைந்தவுடனே இந்த இடத்திலே தான் முதலிலே நாம் அமர்ந்திருப்போம். இங்கிருக்கின்ற அதிகாரிகளுடைய அந்த குடிநுழைவு சான்றிதழை பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் தான் இங்கிருந்து நாம் ஜித்தாவிலிருந்து நாம் மக்காவை நோக்கி புறப்பட வேண்டி வரும். இங்கே வந்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த குறைந்த நேரத்திலே வந்திருக்கின்ற ஹாஜிமார்களெல்லாம் தங்களுடைய பொருள்களை வைத்துவிட்டு உது செய்து அந்த இடத்திலே தங்களுடைய விமானத்திலே வருகிற பொழுது ஏற்பட்ட தொழுகைகளை எல்லாம் மீட்டு கொண்டவர்களாகவும் தங்களுடைய அன்றைய நேர தொழுகைகளை தொழுது முடித்த பின்னதாக ஜித்தாவுடைய விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மக்காவை நோக்கி நாம் செல்லுகின்ற இந்த சூழலை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். அருமை பெரியோர்களே, இந்த ஏர்போர்ட் ஹாஜிகள் அனைவருமே ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கின்ற அனைவர்களும் தங்கியிருக்கின்ற ஒரு ஏர்போர்ட் தான் இது. ஹாஜிகளுக்கு மட்டுமே இந்த ஏர்போர்ட் திறந்திருக்கும். ஏனைய பிரயாணம் செய்பவர்கள் இங்கு எவரும் வருவதில்லை. அல்லாஹுடைய இல்லத்தை தரிசிக்க வருகின்ற மக்கள் மட்டுமே இந்த இடத்திற்கு வந்து இறங்குவார்கள். இங்கிருந்து ஜித்தாவிலிருந்து கௌபாவை நோக்கி பிரயாணப்படுவார்கள். இங்கிருந்து கௌபாவிற்கு வரக்கூடியவர்கள் கௌபாவிற்கும், சில நேரங்களிலே சிலர் முன்னதாகவே வருகின்ற மக்கள் பலர் ஜித்தாவிலிருந்து நேரடியாக மதினாவிற்கும் செல்வதுண்டு. நேரடியாக மதினாவிற்கு சென்று அங்கே அவர்கள் ஜியாராவை முடித்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்தை முடித்துக்கொண்டு மக்காவிற்கு வருபவர்கள் உண்டு. அப்படி செல்கிறவர்கள் இங்கே எஹ்ராம் உடையில் இருக்க மாட்டார்கள். எஹ்ராம் உடையில் இருப்பவர்களெல்லாம் நேரடியாக மக்காவிற்கு செல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் எஹ்ராம் உடையில் இங்கே இருப்பார்கள். அருமை பெரியோர்களே, அல்லாஹுடைய அருள் மிகுந்த ஒரு பூமியை நீங்கள் பார்க்கிறீர்கள். உலகில் எங்கெல்லாமோ அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய இல்லங்கள் இருந்தாலும் கூட இறைவனுக்கு உகப்பான, இறைவனுக்கு பிரியமான, இறைவன் விரும்புகின்ற ஒரு இல்லம்தான் கௌபா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹுடைய அருள்மிகு ஆலயம். இந்த ஆலயத்திலே மக்கள் சென்று தங்கி இறைவன் தங்களுக்கு இட்ட கடமைகளை, கட்டளைகளை எல்லாம் முழுமையாக முறையாக செய்வதற்காக வேண்டி இறைவனுடைய இல்லத்தை நோக்கி படையெடுத்து செல்கின்ற நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மயமான இந்த பூமியிலே கேட்கப்படுகின்ற துஆக்களை கபூல் செய்வதாக வாக்களித்திருக்கிறான். துஆக்கள் கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளை எல்லாம், மக்கள் கேட்கின்ற அந்த செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடைய அதரங்கள் கேட்டு முடிப்பதற்கு முன்னதாக, ஏந்திய கரங்களை இறக்குவதற்கு முன்னதாக அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்து தருவதோடு அவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். அருமை பெரியோர்களே, இறைவன் அங்கே குழுமுகின்ற மக்களுக்கு வாக்களிக்கிறான். 14 இடங்களில் எங்கெல்லாம் நீங்கள் துஆக்கள் செய்வீர்களோ அந்த இடங்களில் 14 இடங்களை அல்லாஹ் சிலாகித்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அறிவிப்பு செய்கிறான். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅபத்துல்லாவிலே அற்புதமான இடங்கள் 14 இடங்களை சுட்டி காட்டினார்கள். அந்த இடங்களிலே நீங்கள் கேட்கின்ற துஆக்கள் எல்லாம் கபூலாகும் என்று. காணுகின்ற இடமோ கஅபாவுடைய எல்கையை காட்டுகின்ற முகமாக, கஅபாவுடைய ஹரமுடைய எல்லை ஆரம்பிக்கிறது என்பதை காட்டும் முகமாக செல்லுகின்ற இந்த வழியை குர்ஆனுடைய ரேஹால் மீது குர்ஆன் இருப்பதை போன்ற நிலையில் அதனுடைய எல்கையை காட்டுவதற்காக வேண்டி இப்படி அதனை நுழைவாயிலை அமைத்திருக்கிறார்கள். இங்கிருந்துதான் ஹரமுடைய எல்லை ஆரம்பிக்கின்றன. அருமை பெரியோர்களே, புனிதமிகு ஹரமுடைய எல்லைக்கு உட்சென்றவுடனே உங்கள் உள்ளங்களிலே எண்ணம் ஏற்பட வேண்டும். இறைவன் எங்களுக்கு அளித்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். பாவ கரைகளை, பாவ சுமைகளை நம்மிலிருந்து அகற்றிய அல்லாஹ்
அருள்பாலிப்பதற்காக வேண்டி நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறான். அருமை பெரியோர்களே, கஅபத்துல்லாவை சுற்றி இருக்கின்ற இடங்கள், துஆ கபூலாகின்ற இடங்களை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய இல்லமாம் அருள்மயமான கஅபா. அந்த கஅபாவை செல்லுவதற்கு முன்னதாக எல்லா நேரங்களிலும் தல்பியாவை முழங்கியவர்களாகவே இருக்க வேண்டும். எப்பொழுது இஹ்ராமுடைய உடுத்தி நியத் செய்தாகிவிட்டதோ அந்த வினாடியிலே இருந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று ஹாஜிகள் பிறை 8 எப்பொழுது இஹ்ராம் உடுத்துகிறார்கள், பிறை 8 அன்று காலையிலே இஹ்ராம் உடுத்திக் கொண்டு மினாவிற்கு செல்வார்களே அந்த வினாடியிலே இருந்து பிறை 10 அன்று ஷைத்தானுக்கு கல் எறிகின்ற வரை அவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவையே முழங்கிக் கொண்டிருக்க வேண்டும். 1000 தரை, லட்சம் விடுத்தம் அந்த தல்பியாவை தொடர்ந்து அவர்கள் ஓதியவர்களாகவே இருக்க வேண்டும். தல்பியாவை எக்காரணம் கொண்டும் நிறுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து